திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பூமலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி விவசாயி. இவர் அவிநாசி பேரூராட்சிக்குட்பட்ட வேலாயுதம்பாளையம் கிராமம் வழியாக சென்றார். ரோட்டோர கடையில் இளநீர் குடிக்க வந்தார். ஊராட்சி நிர்வாகம் கடைக்காரரிடம் 20,000 ரூபாய் வரி வசூலித்தது தெரிய வந்தது. இதுகுறித்து இளநீர் வியாபாரி ராமசாமியிடம் கேட்டார். அதற்கு அவர் 10 ஆண்டுகளுக்கு மேல் ரோட்டோரத்தில் தனது பட்டா நிலத்தில் இளநீர் கடை நடத்தி வருவதாகவும் இந்த ஆண்டு வரி வசூலாக 20,000 ரூபாய் ஊராட்சி வசூலித்ததாக கூறினார். அதேபோல் ரோட்டோரத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கடை நடத்துவோரிடம் ஊராட்சி நிர்வாகம் வரி வசூல் என்ற பெயரில் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதல்வர் தனிப்பிரிவிற்கு விவசாயி மணி புகார் அனுப்பினார். இதுகுறித்து வேலாயுதம்பாளையம் ஊராட்சி செயலர் பரமேஸ்வரன் கூறுகையில், இது கடை நடத்துவதற்கான உரிமம் தொடர்பான கட்டணம், மற்ற தகவல்களை தலைவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றார். இப்போ இந்த இளநியாவது ஒரு 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோங்க. நீங்கள் வந்துங்கனாக்க வேப்படி ரோட்டோரத்தில் வெட்டிட்டு இருந்தோங்க. அப்போ 600 ரூபாய் 700 ரூபா ஒரு 1000 ரூபா 1500 இப்படித்தான் வாங்கிட்டுருந்தாங்க. இந்த வருஷம் இன்னொரு ஆள் வாங்க முடியும் 19,500 ரூபாய்க்கு போயிருக்குங்க. 19,500 நான் கட்ட முடியாது, அவ்வளோதான் கட்ட முடியாதுன்னு வேறு இடத்துல வந்துனாக்கா வாடகை கொடுத்துங்க. அங்கே உள்ள போட்டு வச்சுட்டு இருந்தோங்க. அங்கே வெட்டினாலும் பணம் நீங்கள் பணம் 23,000 கட்டியே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. 23,000 கட்ட முடியாது. அங்கேயும் கடன் வாங்கிங்க 20,000 ரூபாய் கொண்டு போய் கட்டி போட்டு வந்தது பாரு இளநீ வெட்ட முடிஞ்சுங்க. இல்லைன்னா இளநீங்க வெட்ட விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க.